உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. TNUSRB SI கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 3 சைக்காலஜி பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைக்காலஜி பார்ட்ல இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் பார்ட்ல நம்ம பார்க்க போற டாபிக் அப்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் நவுன் ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம அட்ஜெக்டிவ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் தி ஆட் ஒன். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்குறாங்க. தென், ஃபியூ, பிரைட், இது எல்லாமே adverb. huge மட்டும் தான் adjective. so 91வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி huge. 92வது கேள்வி, find the correct sentence. option A, they have a small red rectangular post box. option B, they have rectangular small red post box. option C, they have a red small rectangular post box. option D, they have a red rectangular small post box. ஓகே, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னா adjective order. adjective நம்ம எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும், சோ அந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கலர், ஷேப், சைஸ், சோ அதை வச்சு அரேஞ்ச் பண்ணணும். அதன்படி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 92வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, they have a red small rectangular post box. Question number 93, find the adjective. option A, constantly, B, loudly, C, kindly, D, soft. ஸோ ரொம்ப சிம்பிள். அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க, நமக்கு க்ளூ என்ன? ly முடியுது பாருங்க. மோஸ்ட்லி ly முடிஞ்சாலே அட்வர்ப். ஸோ ஆப்ஷன் டி. 93வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சாஃப்ட். 94. கொஸ்டின் நம்பர் 94, a dash is an idea or fact that helps us solve a mystery. option A, evidence, B, clue, C, directive, D, suspect. பாருங்க, ஒரு கேஸ் சால்வ் பண்ண என்ன கிடைக்கணும்? க்ளூ கிடைக்கணும். சோ 94th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, க்ளூ. क्वेश्चन நம்பர் 95, statement 1, George is the smartest and intelligent staff of this company. statement 2, Kyle is smarter and more intelligent than Saral. 1 கரெக்ட்டா, 2 கரெக்ட்டா, both கரெக்ட்டா, இல்ல 2 ராங்கா அப்படினு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோம். statement 1 ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். George is the smartest, EST. நமக்கு க்ளூ என்ன? EST. வரும்போது என்ன வரணும்? and most. so George is the smartest and most intelligent staff of this company. அப்படி வந்தா ஸ்டேட்மென்ட் கரெக்ட். சோ நம்ம கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மென்ட் செக் பண்ணலாம். Kyle is smarter, ER. so and more intelligent than Saral. so smarter ER வந்திருக்கு, here more யூஸ் பண்ணிருக்காங்க. so statement 2 correct. so 95th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 only correct. question number 96, match the following. option A, loudness. 1 noun கொடுத்திருக்காங்க. B, loud, adjective. C, loudly, adverb. so எது noun, எது adjective, எது adverb மேட்ச் பண்ணனும்? நமக்கு க்ளூ ly, adverb ஸ்ட்ரைட்டா மேட்ச் ஆயிருக்கு. NESS, noun. நம்ம ஒரு ஆப்ஷன் குறிச்சிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். loudly, adverb நமக்கு தெரிஞ்சிருச்சு. so C கான ஆன்சர் 3. பாருங்க, C கான ஆன்சர் 3. so ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இப்படியே டிக் பண்ணலாம், இல்லனா கூட A நேரா 1 இருக்கு, B 2, C 3. so 96th क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் D. question number 97, choose the correct sentence from the following. நம்ம ஒரு சென்டென்ஸ் படிக்கும் போதே நமக்கு ஆன்சர் எது நமக்கு தெரிய வந்துரும். ஆப்ஷன் A, my son is fond in music. ஆப்ஷன் B, my son is fond on music. ஆப்ஷன் C, my son is fond of music. option D, my son is fond to music. 97th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் C, my son is fond of music. question number 98, choose the correct meaning of the phrase cast down. option A, release. option B, dejected. option C, continue. option D, appeal. cast down அப்படினா sad. so D பாருங்க, dejected என்ன? unhappy. so meaning same. so 98th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் B, dejected. 99, which one of the following is incorrect? option A, furnitures. B, scissors. C, pliers. D, news. 99th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் A, furnitures. 100, 100வது கேள்வி, choose the correct meaning of the given phrase. put down. option A, tolerate patiently. B, excuse. C, crush. D, postpone. put down, stop. so இதுக்கான விடை என்ன இருக்கும்? C, crush, damage. ஒரு இதை டேமேஜ் பண்ணா ஸ்டாப் ஆயிரல. so 100th questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் C, crush.
இதுவரை நம்ம இங்கிலீஷ் பார்ட் அட்ஜெக்டிவ் பார்த்தோம். இனிமே சைக்காலஜி பார்ட் மேக்ஸ் பார்க்கலாம். இதுல நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பர்சன்டேஜ், சதவீதம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் ஆர் லாஸ், லாபம் ஆர் நட்டக்கணக்குகள், சதவீதம் மற்றும் லாபம் அல்லது நட்டக்கணக்குகள் பார்க்க போறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 101. If A's salary is 25% less than B's salary, A இன் வருமானம் B இன் வருமானத்தை விட 25% குறைவு எனில் B இன் வருமானம் A இன் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு ஒரே ஒரு இடத்துல சதவீதம், ஒரே ஒரு சதவீதம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. வேற ஏதாவது டேட்டா கொடுத்திருக்காங்களா? வேற எந்த டேட்டாவுமே கொடுக்கல, ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின் என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா 100 into R. R na நம்ம எடுத்துக்க percentage whole divided by 100 plus or minus R. Plus or minus R. என்ன நமக்கு ஒரே இந்த இடத்துல plus யூஸ் பண்ணுமா மைனஸ் யூஸ் பண்ணுமா அவ்வளவுதான். நம்ம என்ன எழுதலாம் 100 R தான் 25 100 plus or minus R தரல 25 plus minus. இந்த क्वेश्चनல நிறைய இடத்துல கொடுத்திருப்பாங்க குறைவு அதிகம், நீங்க எதையுமே நோட் பண்ண வேண்டாம். சோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, சதவீதம் கொடுத்திருக்காங்களா, சதவீதம் பக்கத்துல என்ன இருக்கு, 25% பக்கத்துல குறைவு, 25% பக்கத்துல லெஸ். சோ லெஸ் கொடுத்திருந்தா மைனஸ், மோர் கொடுத்திருந்தா அதிகம், கொடுத்திருந்தா பிளஸ். சோ இந்த கேள்விக்கு குறைவு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம மைனஸ் யூஸ் பண்ண போறோம். क्वेश्चन சால்வ் பண்ணலாம். 100 into 25 100 minus 25 75 கட் பண்ணோம்னா 25ஆல 3 முறை 100 by 3 100 by 3 3 into 33 99 வரும். 100 கட் பண்ணோம்னா 33 முறை 99 ரிமைனிங் 1 வரும். அந்த 1 டிவைடட் பை 3. ஸோ 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 33 1/3%. கேள்வி 102. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் क्वेश्चनல ஒரே ஒரு சதவீதம் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்திருந்தாங்க. நமக்கு இந்த கேள்வியில 2% மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, தள்ளுபடி எவ்வளோ கேட்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் ரெண்டுமே என்னது, டிஸ்கவுண்ட் ரெண்டுமே குறைகிறது. 2% என்னது குறைகிறது. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இந்த சதவீதத்தை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே குறைகிறது, ரெண்டுமே டிக்ரீஸ். தள்ளுபடி அப்படின்னா ஃபார்முலா எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய் பை 100. ஸோ நம்ம எக்ஸ் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது 25 பிளஸ் ஒய் சூஸ் பண்ணது 20 மைனஸ் 25 into 20 by 100. 20 அடிச்சோம்னா 5 முறை அடிச்சோம்னா 5 முறை 25 plus 20 45 minus 5. ஸோ 45 minus 5 40. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 40%. கேள்வி 103. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்கூல்ல 50 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸ்ல, ஒரு டே 14% பேர் வரல. அப்போ எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மொத்தம் 50 பேர் படிக்கிறாங்க, அதுல 14% பேர் ஆப்சன்ட். நமக்கு எவ்வளவு சதவீத பேர் பிரசன்ட் தெரிஞ்சா நம்ம சால்வ் பண்ணிடலாம். டோட்டலா எவ்வளவு இருப்பாங்க, டோட்டலா 100% பேர் இருப்பாங்க. 100% பேர் தான் 50. அப்போ 14% ஆப்சன்ட்னா பிரசன்ட் எவ்வளோ 86%. 86% பேர் வகுப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த 50ல மொத்த பேர் 50ல 86% எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும், நமக்கு அதான் சம் ஆன்சர். ஸோ டோட்டல் 50, நம்ம எவ்வளோ பேர் பிரசன்ட் தெரிஞ்சுக்கணும்னா டோட்டல் 50 அல்ல 86% என்னன்னு செக் பண்ணால் போதும். 0 0 5ஆல் அடித்தோம்னா 2 டைம்ஸ் 2ஆல் அடித்தோம்னா 43. அப்போ வகுப்பில் மொத்தம் 43 பேர் கிளாஸை அட்டன் பண்ணியிருக்காங்க. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 43. கேள்வி 104. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஓகே, ஒரு எண் நமக்கு எண் என்னன்னு தெரியல, 20% குறைக்கிறாங்க. ஒரிஜினலா 100%, ஒரிஜினலா 100%. அதுல எவ்வளவு சதவீதம் குறைக்கிறாங்க, 20 குறைக்கிறாங்க. அப்ப என்ன வரும் 80. சோ 80. சோ 80 by
சதவீதம், சதவீதத்தை ரிமூவ் பண்ணோம்னா by 100, சதவீதம் வேணும்னா into 100. ஸோ x into 80/100 equal to என்ன கொடுத்துருக்காங்க 80 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. gives 80. ஸோ 80 கேன்சல் பண்ணோம்னா x equal to 100. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 100. இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணிலேருந்து 20% குறைச்சோம்னா நமக்கு 80 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி எடுத்துப்போம். சரி, ஆப்ஷன் ஏ எடுத்துப்போமே. அவங்க ஒரிஜினலாக கொடுத்துருக்கிறது 100%. 200. ஓகேவா? 10% வேணா என்ன பார்ப்போம். 10 அப்படின்னா ஒரு 0 குறைஞ்சிருக்கு, இங்கே ஒரு 0, ஸோ இங்கே ஒரு 0 கட் பண்ணோம்னா 20. நமக்கு 20% வேணும்னு வச்சுக்கோங்களேன். இன்டூ 2, இதை இன்டூ 2 பண்ணால் 40 வருது. இன்டூ 2 பண்ணால் 40 வருது. ஸோ ஆன்சர் தப்பு. 200 - 40 160. ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பி 100% அப்படிங்கிறது 100. 10% அப்படின்னா ஒரு 0 அடிச்சிடறோம். 10 20% அப்படின்னா இன்டூ பண்ணுறோம். இன்டூ 2 பண்ணால் 20. 20%னா 20. அப்போ 100லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 20% கழிச்சோம்னா 80. கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்டாக வருது. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 100. ஆப்ஷன்லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். கேள்வி 105. ஒரு எண்ணின் 40%இலிருந்து 40 கழித்தால் 40 கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு எண்ணோட 40% எண் நமக்கு தெரியல. 40% கட் பண்ணோம்னா by 100 மைனஸ் 40 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னது 40 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் மைனஸில் இருக்கு, அந்த பக்கம் போனால் ப்ளஸ். ஸோ 40x/100 ஈக்குவல் டு 40 + 40 80. 40 + 40 80. ஸோ என்ன பண்ணலாம், 40ஆல் இந்த 80 அடித்தோம்னா 2 முறை. ஸோ கீழே இருக்க டிவிஷனில் இருக்க 100 அந்த பக்கம் போது பெருக்கல். x ஈக்குவல் டு 2 × 100 200. 2 × 100 200. ஸோ 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 200. 106வது கேள்வி, சதவீதத்தில் மாற்றுக. 2 லிட்டரில் 200 மில்லி. 2 லிட்டரில் 200 மில்லி. நம்ம என்ன பண்ணணும்னா, பெருசு மில்லி பெருசா மில்லி லிட்டர் பெருசா, நமக்கு லிட்டர் பெருசா, லிட்டர் தான் பெருசு. அப்ப என்ன பண்ணணும், பெருசா சின்னதா மாத்தணும். நமக்கு 1 லிட்டர் 1 லிட்டர்னா 1000 ml. 1 லிட்டர்னா 1000 ml. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 லிட்டர். அப்போ 2 லிட்டர்னா 2ஆல் பெருக்கியிருக்கோம். இதே 2ஆல் பெருக்கிறோம்னா 2000 ml. சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் வேணும்னா எவ்வளோ, 200 ml எவ்வளோன்னு கேட்குறாங்க. 200/2000 சதவீதம் வேணும். சதவீதத்தை ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு by 100. சதவீதம் வேணும்னா into 100. ஸோ 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 2 அடிபட்டா ஆன்சர் 10%. 10%. இல்லைன்னா எப்படி சூஸ் பண்ணலாம். 2 லிட்டர்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 ml. அதானே 100% இருக்கும். ஃபுல் 100% வந்து 2000 ml. நமக்கு என்ன வேணும், 200 ml வேணும். நமக்கு வேணும் வந்து 200 ml. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, ஒரு 0 கட் பண்ணியிருக்கோம் இந்த சைடில். ஸோ இந்த சைடில் ஒரு 0 கட் பண்ணலாம். 10%. 10% தான் 200 ml. ஸோ இந்த கேள்விக்கான விடை 10%. 106வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 10%. 2 விதமாக சால்வ் பண்ணலாம் நம்ம கொஸ்டின்லேருந்து. இது மெத்தட் வைஸ் சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு எழுதுறேன், இப்போ போர்டு கிளாஸ். ஸோ எழுதுறேன். நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி எழுதலாம் வேண்டாம், நீங்கள் யோசிச்சே பண்ணிடலாம். சும்மா கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துட்டு 2 லிட்டர், அப்புறம் 100% வந்து 2000. அப்போ ஒரு 0 கட் பண்ணுவோம். 10%னா 200. ஸோ டேரக்டாக ஆன்சர் 10% அப்படின்ட்டு நம்ம சால்வ் பண்ணாமே நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்ஸில் ஆன்சர் மார்க் பண்ணலாம். கேள்வி 107. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணிருக்காங்க, குமரன் அப்படிங்கிறவர் ஒரு ரெயின்கோட் போய் வாங்கியிருக்காரு. ஸோ வாங்கும் போது அவருக்கு 20% டிஸ்கவுண்ட் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அந்த தள்ளுபடினால அவருக்கு 25 ரூபா கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்னன்னா ஒரிஜினல் விலை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, 20% தள்ளுபடி. 20% தள்ளுபடினால அவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 25 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த விலையில 20% தள்ளுபடி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா ஒரு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 25 ரூபா. ஸோ
25 ரூபா. இது நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், நம்ம ஒரிஜினல் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். கட் பண்ணுவோம். 20ஆல் 100 அடிச்சோம்னா 5 முறை. இப்போ இந்த பக்கம் டிவிஷனில் மல்டிப்ளிகேஷன் போவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 × 25 125. ஸோ இந்த கேள்விக்கான விடை 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 125. இல்லை நம்ம சதவீதம் நம்மள மனக்கணக்கு பண்ணுறோம்ல 100 நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன் லென்ஸ் செலக்ட் பண்ணுவோம். ஆப்ஷன் லென்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ 125 கொடுத்துருக்க நம்ம எப்போதும் என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க ஆப்ஷனை 100% எடுத்துப்போம். ஏன்னா அதான முழு தொகை. முழு தொகைங்கிறது 100%. ஸோ 100%. 100%ங்கிறது 125. ஸோ இதில் 10% என்ன, 10% என்ன, 0 இருந்துச்சு, ரெண்டு பக்கமும் 0 0 அடிச்சிட்டோம். அடிக்கிறதுக்கு 0 இல்லையே, என்ன பண்ணலாம், ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சா போதும். 10% என்பது 12.5. ஸோ 20% கொஸ்டின். 20 2ஆல பெருக்கணும். 12.5 × 2 25. ஸோ இந்த கேள்விக்கான விடை என்னது, 20% பாருங்க. அப்ப 125ஓட 20% என்னது, 25. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் 125. சதவீதத்தை பொறுத்தளவு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலால சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா நமக்கு தெரியல, மறந்து போச்சு அப்படின்னா எப்போவுமே நீங்கள் சதவீதம் கணக்கு நீங்கள் ஆப்டிடியூட் பொதுவாகவே நம்ம சைக்காலஜியை பொறுத்தளவு ஆப்ஷன்ஸ்லேருந்து சால்வ் பண்ணிடலாம். அதுவும் இந்த சதவீதம், லாபம், நட்டம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் நமக்கு ஐடியா கிடைக்கல, ஃபார்முலா வரலன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம மேலே சால்வ் பண்ணலாம். இந்த கேள்வி பாருங்க, மிச்சம் 3 ஆப்ஷன் வேணா செக் பண்ணி பார்ப்போம். 125ஓட 20% 25 ரூபாய். ஸோ ஆப்ஷன் ஏ டிக் பண்ணுறோம். ஆப்ஷன் பி பாருங்க, இதோட 10% என்ன, 25. 10% 25. ஸோ இது தப்பு. 175. 175ஓட 10% என்ன, 17.5. 17.5. அப்போ 20% என்னவா இருக்கும், இன்டூ 2 34. ஸோ இதுவும் தவறு. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியோட 150 ரூபா, அதோட 10% என்ன நமக்கு 15 ரூபா. அப்ப 20% என்னது 30. ஸோ இதுவும் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு எவ்வளவு வரும், 125ஓட 20% மட்டும்தான் நமக்கு 25 ரூபாய் வரும். ஸோ 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ரூபாய் 125. என்ன 107வது கொஸ்டின் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஃபார்முலா தெரியல, மெத்தட் தெரியலனா பரவாயில்ல, நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுங்க, சைக்காலஜியை பொறுத்தளவு கொஸ்டின் படிங்க, ஆப்ஷன் பாருங்க. எந்த ஐடியாவும் கிடைக்கலனா ஆப்ஷன்லேருந்து மேலே கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வரும். 108வது கேள்வி, மூட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்து விட்டது. ஸோ 20% உடைஞ்சிருச்சு. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை யாது? 108வது கேள்வி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கூடையில முட்டை இருக்கு. முட்டை மொத்தம் எவ்வளவு இருக்கும், டோட்டல் முட்டைங்கிறது 100%. டோட்டல் முட்டைங்கிறது எப்பவுமே நமக்கு 100%. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்றாங்க, 20% உடைஞ்சு போச்சு. ஸோ -20. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு 20 முட்டைகள் விருந்தினருக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ 20 + 25. ஸோ 45. இந்த 45 என்ன பண்ணணும், நம்ம 100லேருந்து கழிச்சிடணும். 45 100லேருந்து கழிச்சிடணும். ஏன்னா அது ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சு. ஒன்று உடஞ்சிருச்சு, இன்னொன்று ஒதுக்கி வச்சுட்டாங்க. மீதம் தானே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, மீதம் உள்ள முட்டையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ வரும், மீதம் 55%. இந்த 55% என்பதுதான் என்னது, மீதமுள்ள 22 முட்டை. மீதமுள்ள 22 முட்டைங்கிறது ஒரிஜினலா கூடையில் இருந்ததுல 55%. நம்ம ஒரிஜினலா மொத்தம் எத்தனை முட்டை இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அது என்னது, 100%. ஒரிஜினலா முட்டை இருந்தது 100%. அதுதான் நமக்கு என்னன்னு கொஸ்டின் மார்க் கேட்கறாங்க. இது பேர் தான் பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். பாக்ஸ் மெத்தட் சொல்லுவோம். நம்ம என்ன சொன்னோம், நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே டிவிஷன். சுற்றி இருக்கிறது எல்லாமே டிவிஷன். அப்போ என்ன பண்ணலாம், 55 100 வகுக்கலாம், 25 22 வகுக்கலாம், இங்கே இருக்கிற நம்பர் வகுக்கலாம். இதே கிராஸில் உள்ளது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். கிராஸில் உள்ளது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது டிவைடு. 11ஆம் வாய்ப்பாடில் அடித்தோம்னா 2 5, 5ஆல் கீழே அடித்தோம்னா 20 முறை. ஸோ மேலே பெருக்கிறோம். 20 × 2 40. ஸோ இந்த கேள்விக்கான விடை 40 அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x × 55 = இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 100 × 2. 100 × 2. இப்போ இந்த 55 அந்த சைடு கொண்டு போனோம்னா x = 100 × 22. 100 × 22/55. 11ஆம் வாய்ப்பாடு அடித்தோம்னா 2 முறை 5 முறை அடிச்சோம்னா 20. ஸோ இந்த கேள்விக்கான விடை 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 40.
கேள்வி 109. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணிகளின் சதவீதம் என்ன? மொத்தம் நமக்கு எவ்வளவு மணி இருக்கு? 20 இருக்கு. 20ல 5 சிவப்பு, அதோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு சதவீதம் வேணும்னா நமக்கு 20 மணிகளில் 5 மணி சிவப்பு மணி, அந்த சிவப்பு மணியோட நமக்கு சதவீதம் கேட்குறாங்க. ரெட் சதவீதம் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை ரெட் இருக்கு? சிவப்பு எத்தனை இருக்கு? 5 டிவைடட் பை மொத்தம் எத்தனை மணிகள்? 20. நமக்கு சதவீதம் வேணும். ஸோ இன்ட்டு 100 இன்ட்டு 100 0 0 2ஆல் அடித்தோம்னா 5 முறை 5 இன்ட்டு 5 25 5 இன்ட்டு 5 25. ஸோ ஆப்ஷன் டி 25. இல்லைனா கொஸ்டின் பாருங்க 20 5 இருக்கு, 20 5 இருக்கு. 20 எத்தனையா பிரிச்சு 5 வரும்? 20 4ஆ பிரிச்சு 5 4 5ஆ பிரிக்கலாமா? 20 4 5ஆ பிரிக்கலாம். மொத்த சதவீதம் என்ன? 100%. 100% எப்படி 4ஆ பிரிக்கலாம்? 25 25ஆ பிரிச்சா நமக்கு 4ஆ பிரியுமா? அப்ப பாருங்க 20 4ஆ பிரிக்கலாம். அப்ப 100 4ஆ பிரிக்கும் போது முதல் ஆன்சர் என்ன? 25. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம டைரக்டா என்ன குறிக்கலாம்? ஆப்ஷன் டி 25. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 25. கேள்வி 110. பொறுத்துக. விற்பனை விலை, நட்டம், லாபம், அடக்க விலை கொடுத்திருக்காங்க. ரைட். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை, விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள், குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஓகே. விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் அப்படின்னா நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம். வாங்கினோம்னா நமக்கு எப்படி சொல்லுவாங்க? சார் இந்த பாருங்க உங்களுக்கு அந்த ஒரு ஷர்ட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஷர்ட்டோட விலை வந்து 1000 ரூபான்னு எழுதிருக்கு. உங்களுக்காக நான் ஒரு 200 ரூபா கழிச்சுக்கிறோம், உங்களுக்காக 200 ரூபா டிஸ்கவுண்ட் போட்டுக்கிறோம், தள்ளுபடி பண்ணி உங்களுக்கு 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செல்லிங் பிரைஸ்னா என்ன? குறித்த விலை மைனஸ் அவங்க கொடுக்குற தள்ளுபடி. விற்பனை விலைனா ஆப்ஷன் டி குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. நட்டம் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், நம்ம 80 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா? நட்டம்னா லாஸ். 80 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போ எது கூட இருக்கு? வாங்கிய விலை கூட இருக்கா, விற்ற விலை கூட இருக்கா? காஸ்ட் பிரைஸ் கூடயா, செல்லிங் பிரைஸ் கூடயா? காஸ்ட் பிரைஸ் தான் கூட. ஸோ காஸ்ட் பிரைஸ் வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை 100 மைனஸ் 80 ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ நட்டத்துக்கான ஆன்சர் என்ன? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. லாபம், லாபம்னா விற்ற விலை கூட இருக்கும், விற்ற விலை கூட இருக்கும். வாங்கின விலையை விட விற்ற விலை கூட இருக்கும். அப்ப லாபம்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? விற்ற விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு பைக் வாங்குறோம், ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறோம்னு வச்சுப்போமே, 2.5 lakhs வாங்குறோம். வாங்கிட்டு நம்ம அதில் சைடு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் அவங்களே பண்ணி தருவாங்க. அதுக்கு ஒரு 20,000 போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? வாங்கிய விலை நம்ம என்ன சொல்லலாம்? 2.5 லட்ச ரூபா வண்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு 25,000 வச்சுப்போம். ஸோ நம்ம வண்டியோட பிரைஸ் என்ன? 2,75,000 சொல்லுவோம். அப்போ வாங்கிய விலைங்கிறது வாங்கிய விலை பிளஸ் கூடுதல் செலவுகள், அதான் அடக்க விலை. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் விற்பனை விலை டி, 2 டி இருக்கு. நட்டம் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ. கேள்வி 111. 7/4 சதவீதமாக மாற்று. சதவீதமாக மாற்ற சொல்றாங்க. என்ன பண்ணணும்? 7/4 சதவீதம் வேணும் அப்படின்னா இன்டு 100. 4ஆல் 100 அடிச்சோம்னா 25. 7 இன்ட்டு 25 ரெண்டையும் பெருக்கணும்னா 175. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 175%. கேள்வி 112. 20 ஆப்பிள்களின் அடக்க விலையானது 16 ஆப்பிள்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அடக்க விலை, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். விற்பனை விலையை ஒய்ன்னு எடுத்துப்போம். விற்பனை விலையை ஒய்ன்னு எடுத்துருக்கோம். லாபம்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100. இதுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்டூ 100. எக்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 20, ஒய்ன்னு சூஸ் பண்ணியிருக்கிறது 16 பை 16 இன்டூ 100. ஸோ 4 பை 16 இன்டூ 100 கட் பண்ணோம்னா 4ஆல் 16 அடிச்சா 4 முறை, 100 4 அடிச்சோம்னா 25 முறை. இந்த கேள்விக்கான விடை 25%. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 25%. கேள்வி 113. கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றார், அதன் சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சால்வ் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்காரு? மொத்தம் 25, அதில் 15 மார்க் வாங்கியிருக்காரு. அப்போ வாங்கினது 15, மொத்தம் 25, சதவீதம் வேணும் இன்டூ 100. ஸோ கட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? 5ஆம் வாய்ப்பாட்டில் 3 முறை 5 முறை 5ஆல் அடித்தோம்னா 20. ஸோ
3 into 20 60%. 60%. இதெல்லாம் பாருங்க மொத்தம் 25. மொத்தம் 25. 5 பங்கு. 25ல 15. அப்ப 5ல் 3 பங்கு. 5ல் 3 பங்கு. அப்ப நம்ம 100 என்ன பண்ணலாம்? 100 நம்ம 5 பங்கா போடலாம். 100 5 பங்கா போட்டோம்னா by 5. ஸோ ஒரு பார்ட். ஒரு பங்கு எவ்வளோ? ஒரு பங்குங்கிறது 20%. நமக்கு 15ங்கிறது எத்தனை பங்கு? 3 பங்கு. 15ங்கிறது 3 பங்கு. அப்ப இதை 3ஆல பெருக்கிக்கலாம். 60%. 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 60%. 114. கேள்வி 114. ஒரு தண்ணீர் தொட்டியில் கொள்ளளவு 150 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 70% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் தொட்டியில 150 லிட்டர் இருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 150 லிட்டர்ல 40% நிரம்பி இருக்கு. 150 லிட்டர்ல 40% நிரம்பி இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க? 70% நிரம்பணும்னா இன்னும் எவ்வளோ தண்ணி கூடுதலாக தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்க, டிஃப்ரென்ஸ் பாருங்க. 40க்கும் 70க்கும் 30%. 30% எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150. மொத்தம் 150. அப்போ 150ங்கிறது அவரோட முழு கொள்ளளவு. 100% கொள்ளளவு 150. ஸோ 10% நம்ம கால்குலேட் பண்ணுவோம்ல. 10னா 2 பக்கம் 0 கட் பண்ண போகிறோம். 10% கொள்ளளவுனா 15. நமக்கு என்ன தேவை? 40 இருக்கு, 70 ஃபில் ஆகணும். ஸோ மொத்தம் நமக்கு என்ன எவ்வளோ தேவை? 30%. அந்த 30% எவ்வளோன்னு தெரிஞ்சா போதும். 30 3ஆல பெருக்கணும். 15 × 3 45. 15 × 3 45. இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 45. கேள்வி 115. ஒருவர் ரூபாய் 300க்கு 75 மாம்பழங்கள் வாங்கி அவற்றில் 50 மாம்பழங்களை ரூபாய் 300க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களும் விற்பனையான பின் அவரது லாபம் அல்லது நட்டம் காணுக. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 75 மாம்பழம் பாருங்க, 75 மாம்பழத்தை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 50 மாம்பழத்தை என்ன பண்ணிட்டாரு? 300 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அதே விலைக்கு வித்துட்டாரு. 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 300 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஆனா வாங்கினது 75 மாம்பழம், வித்தது 50 மாம்பழம். 300 ரூபாய்க்கு, அந்த 300 ரூபாய்க்கு 50. ஆனா எல்லா மாம்பழமும் வித்துட்டதா சொல்றாங்க. அப்ப லாபம் என்னது? அவருக்கு 25 மாம்பழம் லாபம். 25 மாம்பழம் லாபம். அந்த 25 மாம்பழம் எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேள்விக்கான விடை. ஓகே, 50 மாம்பழம் 300 ரூபா. ஓகேங்களா? 50ல பாதி தானே 25. 50ல பாதி தானே 25. அப்ப 300ல பாதி 150 தானே. 50 2ஆல வகுத்தோம்னா 25. அப்ப 300 2ஆல வகுத்தோம்னா 180. சோ இந்த கேள்விக்கான விடை என்ன? ஆப்ஷன் ஏ 150. கேள்வி 116. ஒரு துணி சலவை செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதனை பின்னத்தில் குறிப்பிடுக. பின்னத்தில் குறிப்பிடுக. இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்க? சதவீதத்தை ரிமூவ் பண்ணணும், சதவீதத்தை எடுக்க சொல்றாங்க. ஸோ எடுக்கலாம் 0.5. அந்த சதவீதத்தை நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? by 100. நம்ம கொஞ்சம் சால்வ் பண்ணால் கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். இந்த பாயிண்ட் டெசிமலை ரிமூவ் பண்ணிடலாம். டெசிமல் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணணும்? இந்த புள்ளி 5, இந்த புள்ளி எந்த பக்கம் கொண்டு வரணும்னா இன்டூ 10. இன்டூ 10 பண்ணோம்னா கொஸ்டின் சமப்படுத்த டிவைடட் பை 10 மல்டிப்ளை பண்ணுங்க. பாருங்க என்ன வரும்? 5/100 இன்டூ 10. 5/100 இன்டூ 5ஆல 10 அடிச்சோம்னா 2. இந்த கேள்விக்கான விடை 1/100 இன்டூ 2 200. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1/200. கேள்வி 117. கேள்வி 117 ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது தவறுன்னு கேட்கிறாங்க. 1 ஹெக்டேர் சரி, 1 கேஜி 1000 கிராம், 1 கிலோனா 1000 கிராம் சரி. ஒரு நாள் அப்படின்னா 3600 நிமிடங்கள். ஒரு நாள்னா 3600 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு நாள், ஒரு நாள்னா 24 மணி நேரம். 1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிடம். 60 நிமிடம். அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது இந்த 24ஐயும் 60ஐயும் பெருக்கினா போதும். 24ஐயும் 60ஐயும் பெருக்கணும்னா 1440 1440 நிமிடங்கள். ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடம்? 1440 நிமிடம். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3600 நிமிடங்கள் கொடுத்திருக்காங்க. இது தவறு. 1 லிட்டர் அப்படின்னா 1000 ml. 1 லிட்டர்னா 1000 ml சரி. சோ 117 கேள்விக்கு தவறா கொடுக்கப்பட்டது எது? ஆப்ஷன் சி 1 நாள் ஈக்குவல் டு 3600 நிமிடங்கள். 18 கேள்வி. ஒரு தொகையில் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகை காண்க.
எனில் அத்தொகை காண்க. என்ன சொல்லியிருக்காங்க? 12% கொடுத்துக்கிறதுல 12%னா 1080. அப்படின்னா அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிள். 12% 1080 கட் பண்ணோம்னா 1% கிடைச்சிருமா? 1% என்பது 12ஆல் வகுத்தோம்னா 12 × 9 108 ஒரு 0. அப்போ 1%ங்கிறது என்னது? 90. தொகை மொத்த தொகைங்கிறது என்ன? 100%. ஸோ 2 0 ஆட் பண்ணியிருக்கோம். எங்கே 2 0 ஆட் பண்ணிப்போம். இது கேள்விக்கான விடை. 118வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 9000 ரூபாய். கேள்வி 119 45 இன்டூ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 900 இல் 25%. இந்த மாதிரி கேள்வியை இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். 45 இன்டூ கொஸ்டின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் ஈக்குவல் டு 25%. அந்த சதவீதத்துக்கு கேன்சல் பண்ணோம்னா பை 100. ஆஃப்னா பெருக்கல் 900. ஆஃப்னா பெருக்கல் 900. 1 0 1 0 1 0 1 0. 9ஆல் இந்த பக்கம் இருக்க 45 அடித்தோம்னா 5 முறை. 5ஆல் 25 அடித்தோம்னா 5 முறை. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5. 119ஆம் கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 5. கேள்வி 120. ஒரு எண்ணில் 75% உடன் 75ஐ கூட்டும் போது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஒரு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியல. அந்த நம்பரோட 75%. அப்ப 75/100 அதோட என்ன கூட்டுறாங்க? 75 கூட்டுறாங்க. கூட்டும் போது அதே நம்பர் கிடைக்குது. அதே நம்பர் நமக்கு கிடைக்குது. நம்பர் நமக்கு தெரியல. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்? 75 100 அடிக்கலாம். 3/4. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிருவோமா? எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு போயிருவோம். ஸோ 75 ஈக்குவல் டு எக்ஸ். இந்த பக்கம் பிளஸ்ல இருக்க அந்த சைடு போகும்போது மைனஸ் 3x/4. பெருக்கணும்னா 4x - x. ஸோ x/4 ஈக்குவல் டு 75. ஸோ எக்ஸ் 4 டிவிஷனில் இருக்கு. மேலே பெருக்கல் 4 × 75 பெருக்கணும்னா 300. எக்ஸ் ஈக்குவல் டு 300. இது மாதிரி சால்வ் பண்ணலாம். இது மெத்தட் இல்லை. நம்ம சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நம்பரோட 75% கூட 75 கூட்டினா போதுங்கிறாங்க. ஒரு நம்பரோட 75%. ஆல்ரெடி 75% கொடுத்துட்டாங்க. 75% கொடுத்துட்டாங்க. இந்த மிச்சம் அந்த 75ங்கிறது என்னது? 25%. ஏன்னா ஒரு நம்பர் 75 + 25% கூட்டினாலே 100% ஒரு நம்பர் வரும். ஸோ பார்க்கலாம் எந்த நம்பரோட 25% 75ன்னு தெரிஞ்சா போதும். ஆப்ஷன் ஏ 300. 300ல பாதி 180, அது 50%. அதுல பாதி 75, அதுதான் என்னது? 25%. அப்ப 300ங்கிற நம்பரோட 25% என்ன வருது? 75 வருது. ஸோ இந்த கேள்விக்கான விடை நம்ம 300ன்னு குறிக்கலாம். ஆப்ஷன் பி பாருங்க, இந்த 75ஓட கம்மியா இருக்கு. இது தவறு. சி பாருங்க, இதுவும் 75ஓட கம்மியா இருக்கு. ஸோ தவறு. ஆப்ஷன் டி வேணா செக் பண்ணலாம். 400. 400ஓட 50% என்னது? அதுல பாதி 200. 200ஓட பாதி 50%ல பாதி தானே 25. ஸோ அதோட பாதி 25 100. அப்போ இந்த கேள்வி தவறு. நமக்கு வர வேண்டிய விடை 75. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 300. கேள்வி 121. 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம பைசா ரூபாயை என்ன பண்ண போறோம்? பைசாவா மாத்த போறோம். 1 ரூபாய். 1 ரூபாய் என்பது 100 பைசா. அப்போ 2 ரூபாய் என்பது எவ்வளவு வரும்? 200 பைசா. சதவீதம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 40 பைசா அப்படிங்கிறது 2 ரூபாய். 2 ரூபாவை 200 பைசா எழுதியிருக்கோம். நமக்கு சதவீதம் வேணும். அதனால இன்டூ 100. 1 0 1 0 1 0 1 0 2ஆல் அடிச்சோம்னா 2. ஸோ இந்த கேள்விக்கான விடை 20%. 20% இல்லையா? எப்படியே பாருங்க கொஸ்டின் சும்மா சதவீதத்தில் 100% அப்படின்னா 200. நமக்கு வேணுங்கிறது என்னது? நமக்கு 40 வேணும். 40 வேணும். சரி, 1 0 1 0 அடிச்சு பார்ப்போம். அப்போ 10% என்ன வருது? 20 வருது. 40 வேணும். அப்போ 20 × 2 40. அப்போ சதவீதத்தை 2ஆல் பெருக்கி பார்ப்போம். சதவீதம் 20. இந்த கேள்விக்கான விடை 20%. எப்படி சால்வ் பண்ணாலும் 20% வருது. ஸோ 121வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 20%.
122வது கேள்வி. x மதிப்பின் 20% ஆனது 50 எனில் x இன் மதிப்பு. ஓகேங்களா? சோ இங்கிலீஷ்ல பாப்போம். வேல்யூ ஆஃப் x if 20% of x equal to 50. அப்படியே சால்வ் பண்ணலாம் பாருங்க. 20% 20/100 சதவீதத்தை எடுக்கணும். ஆஃப்னா இன்டு x equal to 50 என்ன பண்ணலாம்? 20ஆல அடிச்சோம்னா 5 முறை, 20ஆல அடிச்சோம்னா 5 முறை பெருக்கிறோம். பெருக்கும் போது x equal to 5 into 5 25 ஒரு 0. ஸோ 122வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 250. 100% 250. ஸோ இதோட 10% என்ன? 25. 10% 25. அப்ப 20% என்ன? 50. 20% 50. பாருங்க அந்த நம்பரோட 20% 50 கரெக்டா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம கெஸ் பண்ணியே சால்வ் பண்ணிடலாம். கெஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? மனசுல யோசிச்சு பார்க்கலாம். 100% 250. அப்ப 10 ஒரு 0 அடிச்சிருவோம். 20 அப்படின்னா 2ஆல பெருக்கிக்குவோம் 50. சோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 250. ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. தற்போது மதிப்பு ரூபாய் 81,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மதிப்பு எவ்வளவு? ஓகே, இந்த क्वेश्चन நம்ம கொஞ்சம் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டான क्वेश्चन தான். ஸோ என்ன ரீசன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா, லாஸ்ட் டைம் பார்த்தோம்னா நமக்கு நம்பர் சிஸ்டம்ல ஸ்பெஷல் சீரிஸ் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் டைம் அது மாதிரி பர்சன்டேஜில் ஒரு क्वेश्चन கேட்டால் என்ன பண்ணுறது? ஸ்கூல் புக்கில் இருக்க क्वेश्चन நம்ம கொடுத்துருக்கோம். சமச்ச கல்வி புத்தகம். நம்ம இதில் என்ன நோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அதன் முன்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்னா, முன்பு மதிப்பு ஈக்குவல் டு present value into 100/100 plus or minus r whole power n. முந்தைய மதிப்பு அதான் கேட்டிருக்காங்க. தற்போதைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. இங்கே பிளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நமக்கு மதிப்பு குறையலாம், ஏறலாம், குறையலாம், அதிகரிக்கலாம், ரெண்டும் கொடுக்கலாம். நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 10% குறைகிறது, depreciates 10%. அப்போ குறையுது. இப்போ மைனஸ் யூஸ் பண்ண போறோம். என்னன்னா ஆண்டுகள், 2 வருஷம் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை 81,000 தற்போதைய மதிப்பு இன்டு 100/100 மைனஸ் 10. 100 மைனஸ் 10 90. ஹோல் ஸ்கொயர் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம 2 வாட்டி எழுதிக்கலாம். ஹோல் ஸ்கொயர்னாலும் அதே மதிப்பை 2 வாட்டி எழுதினாலும் ஒன்று தான் மல்டிப்ளிகேஷனில். ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0. 9 9 9 9 81. இங்கே அடிக்கலாம் 1 ஒரு 0 பேலன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு கிடைக்கிறது 1 0 2 0 2 0. ஸோ கேள்வி 123க்கான விடை ஆப்ஷன் பி 1,00,000. 124வது கேள்வி. P இன் P சதவீதம் ஆனது 36 எனில் P ஐ காணுக. If P percentage of P is 36. ஓகேங்களா? P percentage P/100 of into P is equal to 36. இந்த 100 டிவிஷன் இருக்கு, அந்த பக்கம் போனா பெருக்கல், இந்த பக்கம் P into P P ஸ்கொயர். ஸோ 36 into 100 வகுத்தல் இருக்கு, அந்த சைடு போகும்போது பெருக்கல். ஸோ பி ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட், ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட். பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 into 100. அப்போ பி ஈக்குவல் டு 6 into 10. ஸோ மதிப்பு 60. 6 into 10 நம்ம பெருக்கணும்னா 60. கேள்வி 124க்கான விடை ஆப்ஷன் பி 60. கேள்வி 125. ஆடி தள்ளுபடி விற்பனையில் போது ஒரு சட்டை விலை ரூபாய் 90 ரூபாய் 50 குறைகிறது எனில் குறைவின் சதவீதம். ஓகேங்களா? இது முடி பார்த்ததால சதவீதம் கொடுத்திருந்தாங்க. சதவீதம் கொடுத்துட்டு எவ்வளவு சதவீதம் குறையுது, எவ்வளவு அதிகரிக்குன்னு கேட்குறாங்க. இங்க சதவீதம்லாம் கொடுக்க மாட்டாங்க, விலை கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு 2 அமௌண்ட் கொடுத்துட்டு குறையிறது இல்லை அதிகரிப்பு கேட்கலாம். ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். பர்சன்டேஜ் அதிகரிப்பினாலும் பர்சன்டேஜ் குறைவுனாலும் என்ன எடுக்க போறோம்னா, முதல் மதிப்பு மைனஸ் 2வது மதிப்பு ஹோல் டிவைடட் பை முதல் மதிப்பு இன்டு 100. எங்கே முதல் மதிப்பு 90. நம்ம கேட்டிருக்கிறது சதவீதம் குறைவு தான். 90 மைனஸ் 2ஆம் மதிப்பு 50 பை முதல் மதிப்பு 90 இன்டு 100 90 மைனஸ் 50 90 மைனஸ் 50 40 பை 90 இன்டு 100. 0ஆல 0 அடிக்கலாம். பெருக்கணும்னா 400 பை 9 400 பை 9 அடிச்சு பார்ப்போம். 4ஆல 4 டைம்ஸ் 36
ரிமைனிங் 4, திரும்ப 4, திரும்ப 4. ஸோ 44 இருக்குது, 44 2 இருக்குது. நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன வரும்? 36 போக பேலன்ஸ் 4 வரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சரு? 44 4/9. 126 கேள்விக்கான விடை 44 4/9%. 400 நம்ம 9ஆல் அடிச்சோம்னா 44 முறை வரும், மீதம் 4. அதான் எப்படி எழுதுறோம் மிக்சர் ஃபிராக்ஷன்ல 44 4/9. கேள்வி 126. 25 கேஜி கிலோவில் 3.5 கிலோ எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 3.5 மொத்தம் 25 கிலோ, சதவீதம் வேணும். சதவீதம் வேணும்னா 100ஆல் பெருக்கணும். டெசிமல் எடுத்துருவோம். ஒரு 0 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணோம்னா 35/25. இங்கே ஒரு 0 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 10ஆல் உள்ளே பெருக்கியிருக்கோம். அந்த 10 விட்டுறோம். ஸோ இப்போ கட் பண்ணலாம். கட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? அந்த வாய்ப்பாடில் 7 முறை 5 முறை அடித்தோம். 5ஆல் அடித்தோம்னா 2 முறை. 7 × 2 14. இந்த கேள்விக்கான விடை 126வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 14%. கேள்வி 127. 430% மதிப்பின் 25% என்ன? வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400? ஸோ 25% 25% எடுக்கணும் பை 100. ஆஃப்னா இன்டூ 30% ரிமூவ் பண்ணணும் பை 100. ஆஃப் இன்டூ 400. 1 0 1 0 0 0 0 0 எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அடிப்போம். 5ஆம் டேபிள் அடித்தோம்னா 5 2 5 2 2 4 அடிக்கலாம் இருமுறை. 5 × 2 10 10 × 3 30. 127வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 30. கேள்வி 128. There is no profit or loss when லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எனில் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ஆப்ஷன் பி அடக்க விலை விற்பனை விலை விட அதிகம், காஸ்ட் பிரைஸ் கிரேட்டர் than செல்லிங் பிரைஸ். ஆப்ஷன் சி அடக்க விலை விற்பனை விலை விட குறைவு, காஸ்ட் பிரைஸ் லெஸ் than செல்லிங் பிரைஸ். ஆப்ஷன் டி குறித்த விலை தள்ளுபடிக்கு சமம், மார்க்கெட் பிரைஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு வாங்குறோம், 100 ரூபாய்க்கு வித்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? காஸ்ட் பிரைஸ் வாங்கின விலையும் அடக்க விலையும் 100 ரூபா, விற்ற விலையும் 100 ரூபா. அப்ப ரெண்டும் சமம். இந்த கேள்வி லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா நமக்கு என்னவா இருக்கணும்? அடக்க விலையும் விற்பனை விலையும் சமமாக இருக்க வேண்டும். அதனால கேள்வி 128க்கான விடை ஆப்ஷன் ஏ அடக்க விலை ஈக்குவல் டு விற்பனை விலை, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். கேள்வி 129. 4% ஆஃப் 4 ஈக்குவல் டு 4% 4 என்ன அப்படின்னு கேட்கிறேன். சால்வ் பண்ணலாம். 4% 4/100 ஆஃப் இன்டூ 4 ஈக்குவல் டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த கேள்வியில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேபிள் அடிச்சிருவோம். 2 டைம்ஸ் இல்லை 4ஆலே அடிச்சிருவோம். 4ஆலே அடிச்சிருவோம். 4 அடிச்சோம்னா 25. 4/25 எடுத்து சால்வ் பண்ணுவோம். நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? இந்த கேள்வியை 4 × 4 16/100. இப்போ நமக்கு ஈஸி. ஒரு ஜீரோக்கும் புள்ளி நம்ம ஒன்று தள்ளி வச்சுட்டு போகிறோம், டெசிமல் தள்ளி வச்சுட்டு போகிறோம். ஸோ 16 2 டிஜிட் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். ஸோ இந்த கேள்விக்கான விடை 0.16. 0.16. சரி, நம்ம சால்வ் பண்ணுவோமே. 4ஆம் டேபிள் அடிக்கிறோம். 25. அப்போ என்ன வரும்? 4/25. கட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு புள்ளி வைக்கிறோம், ஒரு 0 ஆட் பண்ணுறோம். இப்போ 25 அடிச்சோம்னா ஒரு முறை, 25 அடிச்சோம்னா ஒரு முறை. மீதம் என்ன? மீதம் 15. ஒரு 0 சேர்ப்போம். 25ஆல் 180 அடிக்கும் போது 6 முறை. நம்ம எப்படி கட் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு ஈஸியாக தான் வரும். நமக்கு என்னன்னா டைம் சேவிங் பார்க்கணும். நம்ம எவ்வளோ சீக்கிரமா டைம் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 0.16. கேள்வி 130. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமமாகும். சால்வ் பண்ணி பார்க்கலாம். 12% ஆஃப் 12% ஆஃப் 12/100 ஆஃப் டு 250 சேம் ஈக்குவல் டு சேம். இதே செட்டப்ல நமக்கு என்ன நம்பர் தெரியல, x/100. ஏன்னா இங்க பர்சன்டேஜ் இருக்க மாதிரி அங்கே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்க போது ஆப்ஷன் பாருங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்டூ 150. ஸோ சால்வ் பண்ணலாம். இந்த 100 அடிக்கலாம், 0 0 அடிக்கலாம். 5ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 5 முறை, 3 முறை. 3ஆல் அடித்தோம்னா 12, 4 முறை. இப்போ பெருக்கலாம். x ஈக்குவல் டு 20%. x ஈக்குவல் டு 20%. ஸோ நம்ம
இந்த மாதிரி சால்வ் பண்ணுமா, நம்ம சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. 250 12% இந்த நம்பர் ஓகே ஆப்ஷன்ஸ்லேருந்து போகலாம். 250 100%, 250 அப்போ 10%ங்கிறது என்னது 25, 1% அப்படிங்கிறது என்ன 2.5, 2% அப்படிங்கிறது 5. இதை அடிச்சிடலாம். 10 2 கூட்டினா 12, 10 2 கூட்டினா 12, அப்போ 25 5 கூட்டினா 30. 250 12% 30. அப்போ 150ல் எப்போ 30 வரும்னு பார்க்கலாம், 150ல் எப்பொழுது 30 வரும்னு பார்ப்போம். 100% அப்படிங்கிறது 150. ஸோ 10% அப்படின்னா 15, ஒரு 0 கட் பண்ணிடுவோம். இந்த நம்பரை என்ன நமக்கு மாறணும் 30 மாறணும். அப்போ என்ன பண்ணணும் 2ஆல் பெருக்கணும். அப்போ 10 × 2 20%, 20%. நம்ம மைண்டில் திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 20%. கேள்வி 131. ஒரு மேசை ரூபாய் 4500க்கு வாங்கி ரூபாய் 4800க்கு விற்கப்பட்டது எனில் அதன் லாபம் அல்லது நஷ்டத்தை காண்க. இந்த கொஸ்டின்ல வந்து லாபமா நஷ்டமான்னு கேட்கிறாங்க. வாங்கினது எவ்வளோ 4500, வித்தது 4800. அப்போ 4500 விட 4800 பெருசு. அப்ப லாபத்துக்கு தான் வித்திருக்காங்க. அப்ப லாபத்துக்கு தான் வித்திருக்காங்க, நட்டம் கிடையாது. இது ரெண்டு இருக்க வாய்ப்பே இல்லை. பாருங்க 4800 4500 வித்தியாசம் என்ன, ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர். 4800 மைனஸ் 4500 ரெண்டை மைனஸ் பண்ணோம்னா 300. ஸோ இந்த கேள்விக்கான விடை லாபம் 300. ஸோ 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி லாபம் 300. 132வது கேள்வி. x% of 600 is 450. Then find the value of x. 600 x சதவீதமானது 450 எனில் x இன் மதிப்பு பாருங்க, x% of x by 100 half into 600 equal to 450. ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 0. 6ஆல் 450 அடிக்கணும். 6ஆல் 450 அடிச்சோம்னா 7 முறை 7 முறை 42, 7 முறை 42, மீதம் 3. ஸோ 5 முறை. எக்ஸுக்கான மதிப்பு 75, எக்ஸுக்கான மதிப்பு 75. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ்ங்கிறது என்னது 75%. இல்லைனா சம் பாருங்க 600 சதவீதம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு. ஓகேங்களா? 600ஓட எத்தனை சதவீதம் 450 கேட்குறாங்க. 600ஓட எத்தனை சதவீதம் 450 கேட்குறாங்க. ஓகே 600ல் பாருங்க 4, 600 4 பங்கா போட்டோம்னா 4ல் 3 பங்கா இது 600ஓட 4 பங்கில் 3 பங்கு 450. ஸோ 3 பங்கு 600 4 பிரிச்சோம்னா 25 25 25 4 25 பிரிக்கலாம். ஸோ என்ன நம்ம கொஸ்டின் டேரெக்டாக சொல்லலாம். இந்த கேள்விக்கான விடை 600ல் 450க்கும் போது 75% சொல்லலாம். ஸோ 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 75%. கேள்வி 133. 200ல் 1/2 சதவீதத்தை காண்க. Find the value of 1/2% of 200. இந்த கேள்வியில் நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா சதவீதத்தை மறந்துடுவோம். சதவீதத்தை மறந்துட்டு 1/2 200, அப்ப 200ல பாதி 100 அப்படின்னு டிக் அடிச்சிருவோம். 100 டிக் அடிச்சிருவோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் கேட்கறது. இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணணும், 1/2 சதவீதம் கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை ரிமூவ் பண்ணா என்ன பண்ணும், பை 100 ஆஃப்னா இன்டூ 200 0 0 0 0 2 2 ரிமைனிங் 1. ஸோ 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1. கேள்வி 134. ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்களில் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம். ஸ்கூல் எக்ஸாம் போல நிறைய பேர் பாஸ் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? மொத்தம் எவ்வளவு பேர் பாருங்க, தேர்வில் டோட்டலாக எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, 280 பேர் எழுதியிருக்காங்க. அதில் பாஸ் ஆனவங்க 252 பேர். ஸோ டோட்டல் 280, பாஸ் 252. என்ன கேட்டிருக்காங்க எனில் தேர்ச்சி பெறாதவர்கள் சதவீதம். ஃபெயில் ஆனவங்க சதவீதம் கேட்குறாங்க, ஃபெயில் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நமக்கு ஃபெயில் பர்சன்டேஜ் வேணும்னா ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னு தெரியணும்ல. ஃபெயில் சதவீதம் என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனாங்க பை டோட்டல் இன்டூ 100 பண்ணோம்னா நமக்கு ஃபெயில் சதவீதம் கிடைக்க போகுது. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர், மொத்தம் எவ்வளோ பேர், அதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆயிருக்காங்க, ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு ஃபெயில் கிடைக்க போகிறாங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ பேர், 280லேருந்து 250 கழிச்சோம்னா 28 பேர், 28 பேர் ஃபெயிலாக இருக்காங்க. ஸோ இந்த பாருங்கள் ஃபெயில் சதவீதம் 28/280 இன்டூ 100 0 0 28 அடிச்சோம்னா மீதம் எவ்வளோ இருக்கு, 10%. 10%. நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணுமா, சால்வ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஃபெயில் 28 பேர், ஃபெயில்
28 பேர் பார்த்துட்டோம். மொத்தம் எவ்வளோ? 280. அப்போ 100% 280. நமக்கு 28 வேணும். ஒரு 0 அடிச்சிட வேண்டியதானே, ஒரு 0 கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ என்ன சதவீதம்? இந்த பக்கம் ஒரு 0 கட் பண்ணுறோம்னா அந்த சைடு 0 கட் பண்ணுவோம். அப்போ 10% அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். கொஸ்டின் பார்த்தோம் நம்ம முடிவு பண்ணிடலாம். 280, 252. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 28 பேர் வராங்க. 28. ஸோ இதில் 0 அடித்தா போதும். அப்போ இது 100%. 100%. 0 அடித்தா 10%. இந்த கேள்விக்கான விடை 10 அப்படின்னு நம்ம கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம முடிவு பண்ணிடலாம். இவ்வளோ பெருசு நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 10%. கேள்வி 135. 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் எத்தனை ஆப்பிள்கள் நல்ல நிலையில் உள்ளன? மொத்தம் 450. மொத்தம் ஆப்பிள் எவ்வளோ? 450. இதில் 30% வேஸ்ட். 30% அழுகி போயிடுச்சு, வேஸ்ட். மொத்தம் 100% இருக்கும். அதில் 30 கெட்டு போச்சுன்னா நல்லா இருக்கிறது எவ்வளோ? 70%. நல்லா இருக்கிறது 70%. இந்த 70% வந்து எத்தனை ஆப்பிள்? 70% என்பது எத்தனை ஆப்பிள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 450ல் 70% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 450 அதில் 70% கண்டுபிடிக்கணும். அப்போ 70/100. 0 0 0 0. 45 × 7. 45 × 7 ரெண்டையும் பெருக்கும் போது 45 × 7 315. நமக்கு இது பெருக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா எப்படி பெருக்கலாம்? 45 × 7 40 × 7 + 5 × 7 ரெண்டையும் கூட்டிக்கலாம். 40 5 45. 4 × 7 என்ன வரும்? 28. ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 × 7 35. ரெண்டையும் கூட்ட வேண்டியதானே. கூட்டோம்னா 5 1 3 315. ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எழுதுறேன். நம்ம எக்ஸாமில் எழுத வேண்டியதில்லை, மைண்டில் யோசிச்சே பண்ணிடலாம். ஸோ 135வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 315. கேள்வி 137. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்து பருப்பின் விலை ₹96 எனில் அதன் அசல் விலை என்ன? சரி, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு உளுந்து ஒரிஜினலாக எவ்வளோ விலை தெரிலப்பா. ஒரிஜினலாக அதோட விலை தெரில. எக்ஸ் 20% உயர்ந்திருக்கு. ஏற்கனவே இது எவ்வளோ இருந்திருக்கும்? ஏற்கனவே 100% இருந்திருக்கு. ஆல்ரெடி 100% இருக்கு. அந்த 100 கூட 20% கூடுதலாக கூட்டுறாங்க. கூட்டுற வாசம் தான் விலை என்னவா போகிறது? 96 மாறுது. அப்போ நம்ம சதவீதம் என்ன? 100 + 20 120/% ரிமூவ் பண்ணணும். 100 = 96 96. 1 0 1 0. 12ஆல் 96 அடித்தோம்னா 8 முறை 10 8 பெருக்கணும்னா 80. ஸோ அசல் விலை என்ன? 80. சரி, ஆப்ஷன்லேருந்து போய் பார்ப்போமே. அசல் விலை ஆப்ஷன் ஏ என்ன சொல்கிறாங்க? 100. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க? 100. 20% தானே. 20% விலையை கூட்டினா 96 ஆகுது. அசல் விலையிலேருந்து 20% கூட்டணும். சரி, அப்போ 100ஓட 20% எவ்வளோன்னு பார்ப்போம். 100ஓட 20% என்ன? 20. 100ஓட 20% 20. 100 20 கூட்டினா 120. தப்பு, வாய்ப்பு இல்லை. 80. 80ஓட 20% 80ஓட 10% 8. 20%னா 16. ரெண்டையும் கூட்டினோம்னா 16. ரெண்டையும் கூட்டினோம்னா 96 வருது. ஸோ கரெக்டு, அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 60 பார்ப்போம். 60 என்ன பண்ணலாம்? 10%னா 6. 20%னா 12. கூட்டினா 72. தப்பு. 50ஓட 10% 5. 20%னா 10. 50 10 கூட்டினா 60. தவறு. 137வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ₹80. கேள்வி 138. 48% ஈக்குவல் எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? சால்வ் பண்ணலாம். 48%. 48/% ரிமூவ் பண்ணணும். 100 ½ × 48 ஈக்குவல் 64% ரிமூவ் பண்ணுறோம் /100. ½ இன்டூ எக்ஸ். இந்த பக்கம் 100 அடிக்கலாம். 8ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 6 முறை 8 முறை. திரும்ப 8ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோம்னா 6 முறை. 6 × 6 36. அப்போ எக்ஸின் மதிப்பு 36. 138வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 36. கேள்வி 139. 1 பங்கு உளுந்து மாவுடன் 4 பங்கு அரிசி கலந்து மாவில் குழல் என்பவரின் தாயார் தோசை தயாரிக்கிறார் எனில் மாவிற்கும் மூலப்பொருட்களுக்கும் சேர்ந்து சதவீதமாக குறிக்கவும். என்ன சொல்றாங்க? மாவு தயாரிக்கிறாங்க. மாவு
தயாரிக்கிறாங்க. மாவுல என்ன பண்றாங்க? உளுந்து என்ன பண்றாங்க? 4 பங்கு அரிசி போடுறாங்க. 4 பங்கு அரிசியும் 1 பங்கு உளுந்தும் போடுறாங்க. 1 பங்கு உளுந்தும் போடுறாங்க. அப்ப என்ன கேட்கறாங்க? மொத்த சதவீதத்தில் இது குறிக்க சொல்றாங்க. 4 1 மொத்தம் என்ன? 4 1 சேர்த்தா மொத்தம் டோட்டல் 5 பங்கு. டோட்டல் பார்ட் என்ன? டோட்டல் மொத்தம் 5 பங்கு. சதவீதம்னா என்ன பண்ணுவோம்? 100. சதவீதம்னா 100. 5ஆல வகுத்தோம்னா 20. அப்போ ஒரு பங்குக்கு என்ன பண்ண போறோம்? 20%. ஒரு பங்கு வந்து 20%. பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 20 இருக்கு. ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 20 இருக்கு. ஒரு பங்கு 20, 4 பங்கு 80. 4 பங்கு 80. ஸோ 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 80%, 20%. கேள்வி 140. டேஷில் 9% ஈக்குவல் டு 63. ஸோ 9% ஆஃப் 9% ரிமூவ் பண்றோம் பை 100 ஆஃப்னா இன்டு டேஷ் நமக்கு என்னன்னு தெரியல. எக்ஸ் ஈக்குவல் டு 63 ஈக்குவல் டு 63. 9ஆல 63 கட் பண்ணோம்னா 7 முறை 100 7 பெருக்கணும்னா x ஈக்குவல் டு 700. x ஈக்குவல் டு 700. ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 700. இந்த கேள்வி நம்ம ஆப்ஷன்ல இருந்து சால்வ் பண்ணலாம். 700 10% 70, 1% 7 ரெண்டையும் கழிச்சோம்னா 63. 9% ஈக்குவல் டு 63 சரியா வருது. அப்படின்னு ஆப்ஷன்ல சால்வ் பண்ணலாம். சதவீதம் பொறுத்தளவு நம்ம எல்லாமே ஆப்ஷன்ல சால்வ் பண்ணலாம். சைக்காலஜி பார்ட் பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணணும்? கொஸ்டின் படிக்கணும், ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் பார்த்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய கேள்விகளுக்கு நம்ம கொஸ்டின் படிச்சுட்டு ஆப்ஷன்ல டைரக்டா நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸோட டெஸ்ட் 3 கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல நம்ம இங்கிலீஷ் பார்ட் பார்த்துருக்கோம். சைக்காலஜி பார்ட்டை பொறுத்தளவு சதவீதம், லாபம், நட்டம் கணக்குகள் பார்த்துருக்கோம். இதோட நமக்கு இந்த பார்ட், இந்த டெஸ்ட்டுக்கான வீடியோ முடிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சாப்டர் சைக்காலஜியில் இன்னொரு சாப்டரோட பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இது சைக்காலஜி பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். டெஸ்ட் 3யோட ஜெனரல் ஸ்டடீஸ் மற்றும் தமிழ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? சைக்காலஜி தனியாக, டெஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் தனியாக, நாங்கள் ரெண்டு தனித்தனியாக டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.